வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. இப்போ நான் எடுத்தோன்ன கேள்விக்கு போயிடுறேன். 1 லட்ச ரூபா எப்படியோ முக்கி திக்கி திணறி நான் சேமிச்சிட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலையாவது காசை போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா சார், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். இந்த காசை சம்பாதிச்சவன்ற முறையில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு சைடில் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒன்று பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, இல்லைனா சுத்தமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது. ஸோ இது மூணுமே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் இந்த கேமோட ஹோல் ட்ரிக்கு. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோம்னா சிக்கல் இல்லை. கரெக்ட். முதல் பார்ட்டுக்கு வருவோம். இப்போ எஃப்டி போட்டிங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் உங்களுக்கு 6% வந்தாலே பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் 6%லேருந்து ஒரு 12% இல்லை அதுக்கு மேலே வரணும்னா எங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ சேவ் பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி சார்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ ஒரு நம்ம யூஸ்வலாக பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சேலரி வரும், செலவு பண்ணுவோம், அது போக மிச்சம் என்ன இருக்கோ இருந்தால் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணாலே நமக்கு ஷுவராக இருக்காது. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு முக்கியமான எபிசோடுங்க. என்கிட்ட காசு இருக்கு, சம்பாதிக்கிறதே கஷ்டம். அப்படி நான் ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டேன். அப்படி சம்பாதிக்கிற காசை மாதம் சேவ் பண்ணுறது, அதுலேருந்து கொஞ்சம் தொகையை சேவ் பண்ணுறதுங்கிறது பெருங்கஷ்டம். அப்படி சேவ் பண்ணுற தொகையை ஒரு இடத்துல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த மணியை மறுபடியும் மல்டிப்ளை பண்ண வச்சு அந்த பணத்தையே பணத்துக்காக வேலை செய்ய வச்சு நம்ம பெருசாலாம் உழைக்க தேவையில்லை. ஒரு இடத்துல நான் பாட்டுக்கு பணம் போட்டேன்னா அந்த பணம் அப்படியே எனக்கு குட்டி போட்டு நிறைய கொண்டு வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சி அதை செய்கிறது பெரும் கஷ்டம். அதை விட கஷ்டம். நமக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா என்ன செய்வோம், ஏதாவது பக்கத்தில் சீட்டு போடுவோம். சீட்டு போட்டோன்னா அந்த 2வது மாதத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மாதம் காசு கட்ட ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வோம். இதை தாண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பண்ணலாம், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதே மாதிரி உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா ஃபார் பெட்டர். ஆனாலும் இதுல ஒரு வைடான ஒரு பெரிய டாபிக் இது. நிறைய மக்களுக்கு இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியல. அதனால தான் நம்ம இந்த சினிமாக்கள்லாம் சொல்ற மாதிரி ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் உருவாகுது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா புவரும் அழகாக ரிச்சாக மாறலாம் அப்படின்னு தெளிவாக இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம மொழியில், எளிய மொழியில் இன்றைக்கி நமக்கு சொல்ல போகிறாங்க. நம்ம கூட இருக்க சீஃப் கெஸ்ட்டு இந்த துறையில், ஃபினான்ஸ் துறையில் பழுத்த அனுபவசாலி. பேர் மிஸ்டர் அருண். ஹெட் ஆஃப் ரிசர்ச் ஃபண்ட்ஸ் இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இப்போ இருக்காங்க. ஒரு 14,000 கோடி ரூபாயை இன்னைக்கு தேதிக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. சமீபத்தில் ஒரு புத்தகமும் வெளிவந்திருக்கு. An 80-20 மணி மேக் ஓவர் அப்படிங்கிற புத்தகமும் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அவங்க நம்ம கூட பாசிட்டிவிட்டியில் இணைஞ்சிருக்காங்க. தெளிவாக என்னென்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கேட்டு வாங்கி தரேன். வணக்கம் சார். வணக்கம் பிரகதீஷ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஷோவில் வந்ததுக்கு. நீங்கள் வந்தது எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நான் எடுத்தோன்ன கேள்விக்கு போயிடுறேன். 1 லட்ச ரூபா எப்படியோ முக்கி திக்கி திணறி நான் சேமிச்சிட்டேன், என்கிட்ட வச்சிருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலையாவது காசை போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா சார், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். சச்சின், தோனி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சஹிஹை அப்படின்னு கேட்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. கோல்டில் போடு, நகை எடுத்து வச்சிட்டா நல்லதுங்கிறாங்க. ஏன்னா கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே போகுது. நிலத்தில் போடு, அன்னைக்கெல்லாம் 150 ரூபா தான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்த நிலம், அவன் 10 சென்ட் வாங்கி போட்டான், இன்றைக்கெல்லாம் ஒன்றும் 1.5 லட்சம் போகுது அப்படின்ற ஒரு டாக் இருக்குது சார். காசு இருக்கிறதோட வீட்டை கட்டிடுறா அப்படிங்கிறாங்க சார். நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது சார். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் இருக்குங்கிறாங்க, எஃப்டி போடுங்கிறாங்க, பேங்க்கில் போட்டால் இந்த பேங்க்கில் போட்டால் இவ்வளோ வட்டி கிடைக்கும்னு எக்கச்சக்க பேர் அட்வைஸ் சொல்கிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் நான் தனியால் அந்த காசை சம்பாதிச்சவன்ற முறையில் எனக்கு அந்த காசு என்னென்ன சார் தெரியணும், இதிலெல்லாம் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு செகண்ட் லெவல் ப்ராப்ளம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, எடுத்த உடனே எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டா, லேண்டா, கோல்டா, இந்த ப்ராப்ளம்க்கு வந்துடும். பட் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்தோன்னா, இதோட ஃபண்டமெண்டல் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஃபண்டமெண்டலாக இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஒரு பெரிய பணக்காரங்களை படிச்சிங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னடா அது காம்பவுண்டிங், ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே ஸ்கூல்லேயே அதை படிச்சிருப்போம். அது ஒரு சிம்பிள் இது தான். இப்போ நீங்கள் 100 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில், எஃப்டிஓ ஏதோ ஒன்று. அண்ட் லெட்ஸே அதில் ஒரு 10% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் மைண்டெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்க, 10%னா 100 ரூபாய்க்கு 10 ரூபா. ஸோ நீங்கள் ஒரு 7 வருஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டக்குன்னு மென்டலாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், 10 ரூபா வருது எனக்கு 100 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு. ஸோ 7 வருஷம் போட்டால் 70 ரூபா வரணுங்கிறது தான் குவிக் மேத் நம்ம எல்லாருமே போடுறது. பட் ஆக்சுவலாக நீங்கள் அந்த 100 ரூபாவை போட்டுட்டு ஒரு 7 வருஷம் கழிஞ்சு அதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 195 ஆர் லெட்ஸே ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம், 200 ரூபாவாக இருக்கும். இப்போ கொஸ்டின் எங்கன்னா, எங்கேருந்து இந்த 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தது? ஓகேவா? ஏன்னா நம்ம போட்டது மைண்டெல்லாம் கால்குலேட் பண்ணால் 10 ரூபா தான் வந்திருக்கணும். இன்ட்டு 7 வருஷம்.
70 ரூபாய் வந்திருக்கும். பட் கிட்டத்தட்ட எனக்கு 200 ரூபாய் வந்திருக்கு. இந்த 100 ரூபாய், இந்த 30 ரூபாய், 130 ரூபாய். ஆமா, இல்ல 100 ரூபாய் போட்டிருக்கீங்க. அது நீங்க 10 ரூபாவா 170 ரூபாய் வரணும். ஆனா 200 ரூபாய் 200 ரூபாய் வந்திருக்கு. அந்த மிச்சம் 30 ரூபாய் எங்கேருந்து வந்ததுங்கிறது தான் இது. இதோட லாஜிக் தான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. நமக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் போடுறீங்க, 10% 110 ரூபாய் ஆகுது. அடுத்த வருஷம் உங்களுக்கு வர்ற 10% வந்து இந்த 100 ரூபாய் மேல இல்ல, 110 ரூபாய் மேல. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு 11 ருபீஸ் வந்துடும். ஸோ செகண்ட் இயர் வந்து 120 வராது, 121 வரும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 121ல 10% இருக்குமே தவிர, நம்ம கால்குலேட் பண்ணும்போது 100 ரூபாயிலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக அந்த 121ல வரும். ஸோ எஃபெக்டிவாக நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 133 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸஸ் இது ஒரு பெரிய விஷயமானு நீங்கள் கேட்கலாம், ஓகேவா? ஸோ இது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் த ப்ராப்ளம் என்னென்னா, இதை நமக்கு ப்ராக்டிக்கலாக இதை வச்சு என்ன பண்ணுறது, அதுதான் நம்ம ஸ்கூல் சிஸ்டமில் சொல்லி கொடுக்காத விஷயம். பட் இதுதான் ட்ரிக்கே. ஸோ இதை நம்ம புரிகிற மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதுதான் காம்பவுண்டிங் சொல்கிறாங்க. பட் இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது? ஒருத்தர் 30,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியுதுன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து 30 என்னால் பண்ண முடியாது. பட் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சில பேர் சொல்லலாம் 30 எனக்கு ரொம்ப ஈஸி, நான்லாம் சர்வசாதாரணமாக 50,000 பண்ணுவேன். சில பேர் 30லாம் வாய்ப்பே இல்லை. அதை நம்ம விட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனுக்கு. நீங்கள் 5,000க்கும் இது அப்ளை ஆகும், 50,000க்கும் அப்ளை ஆகும், 5 லட்சத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ 30,000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க மாதம். அதில் 12% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போம். நீங்கள் இப்போ வந்து எங்கேருந்து வருது அதெல்லாம் இப்போ நம்ம இது ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். 30,000 ரூபாய் போடுறீங்க மாதம், அதில் 12% வருதுன்னு வச்சுப்போம் நமக்கு வருஷம் ரிட்டர்ன். ரெண்டாவது உங்கள் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் 30,000 ரூபாய் போடுற உங்களால் அடுத்த வருஷம் அதோட கொஞ்சம் பெட்டராக போட முடியும். அது ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 33,000 ரூபாவோ போடுறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அங்கேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக ஒரு 50 lakhs சேர்த்துருவீங்க. ஓகே, நவ் இப்போ வந்து 50 லட்சம் சேர்க்கறதுக்கு 7 வருஷம் ஆகுது. ஸோ நம்ம மைண்ட் என்ன சொல்லும், நெக்ஸ்ட்டு 50 lakhs சேர்க்கறதுக்கு இன்னொரு ஒரு 7 வருஷம் ஆகும், 14 வருஷம். கரெக்டாக? இங்கே தான் இந்த காம்பவுண்டிங் வந்து ஸ்டார்ட்ஸ் டு ப்ளே. செகண்டு 50 lakhs உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் தான் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 50 லட்சத்துக்கு 7 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, அப்புறமா 3 வருஷம் ஆகுது. அடுத்த வர 50 லட்சம் ஒரு 2 வருஷம் தான் ஆகும். ஸோ பை த டைம் நீங்கள் 12வது வருஷத்துக்குள்ளே யூ ஆல்ரெடி மேட் 1 லட்சம், ஐ மீன் 1 கோடியே 50 லட்சம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 50 lakhsக்கு உங்களுக்கு 1.5 வருஷம் தான் ஆகும். அதுக்கு அடுத்த 50 lakhsக்கு உங்களுக்கு 1.5 வருஷம் தான் ஆகும். ஸோ 15வது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்டர் ஆகிட்டே இருக்கும். 15th இயர் தாண்டின உடனே ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து அந்த சேம் 50 லட்சம் உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் ஆன ஒரு விஷயம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 1 இயர் தான் ஆகுது. ஸோ இதுதான் அந்த நம்ம படித்த அந்த சேம் காம்பவுண்டிங் அந்த தியரிட்டிக்கலாக பார்த்தது வந்து இன் ரியல் லைஃப் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ரிச் கெட்ஸ் ரிச்சருங்கிறாங்கல்ல, அதோட லாஜிக் வந்து நீங்கள் ஒரு பேஸ் அமௌண்ட் பில்டு பண்ண அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு ஷார்ட்டர் டைம்ஸ் ஃப்ரேமில் உங்களுக்கு அமௌண்ட் வராமல். இன்ஃபேக்ட் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் இல்லை, எவ்ரி இயர் நீங்கள் 1 crore இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இதில் இது மேத்து. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு யார் போட்டாலும் இது ஒர்க் ஆக போகுது. நீங்கள் 10,000க்கு போட்டிங்கன்னா வேறு அமௌண்ட் வரும். பட் லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7-3-2. ஸோ வாட் டேக்ஸ் மீ 7 இயர்ஸ் எனக்கு பில்டு பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் லெக்கில் எனக்கு 3 இயர்ஸில் வந்துடும், நெக்ஸ்ட் லெக்கில் எனக்கு 2 இயர்ஸில் வந்துடும். ஸோ இதுதான் பேஸ் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்கிறது தான் கொஸ்டின். நான் இதில் ஆப்வியஸாக ரியல் லைஃப்பும் தியரியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது தியரி என்னது, 30,000 நீங்கள் போடுங்க வருஷம் 10. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், சில பேர்கிட்ட 30,000 இருக்காது, என்கிட்ட ஒரு 5,000 தான் இருக்கும். சில பேர்கிட்ட 50,000 மாதம் சம்பளமே 30,000 தான் வரும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் பணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று, நான் உள்ளே போடுற அந்த அமௌண்ட்டு அண்ட் அந்த அமௌண்ட்டை நான் எவ்ரி இயர் எப்படி க்ரோ பண்ணுறேன். சில பேர் 10% க்ரோ பண்ண முடியும். பட் நிறைய பேரோட கெரியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும், டக்குன்னு ஒரு லார்ஜ் ஜம்ப் வரும். ஸோ நீங்கள் ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம், சடனாக இப்போ ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆரம்பிக்கும் போது 2 லட்சம் 3 லட்சத்துல தான் ஆரம்பிப்பாங்க. பட் சடனாக ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சேலரி பிராக்கெட். சில பேர் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் 3 லட்சத்துல தான் ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக அந்த பேண்டில் தான் ஸ்டக் ஆகிருக்கு. ஆமாம், ஆல்மோஸ்ட். ஆனால் இப்போ உங்கள் சேலரி சடனாக ஒரு ஜம்ப் வந்திருக்கும். ஸோ அங்கே பேட்டர்ன் வந்து உங்களுக்கு லீனியராக இருக்காது. பட் ப்ராட் ஐடியா என்னென்னா, நீங்கள் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சில சமயம் ஜம்ப் வரும், அதுலேருந்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது. இதுதான் ஃபஸ்ட்டு 3 லீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லீவர். இந்த லீவரை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ இது நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க, 30,000க்கு பதிலாக 50,000 ரூபாய் சேர்த்துக்கிறீங்கன்னா இன்னும் பெட்டர். அது பதிலாக லெட்ஸே 70,000 சேவ் பண்ணால் இன்னும் பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு லீவர் இதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். ஒரு நல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும்னா இதை நீங்கள் எப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணணும்.
ரெண்டாவது நான் சேவ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு 50,000 30,000 இதை நான் எங்கே போடுவேன்? அதில் இப்போ எனக்கு 12%ங்கிறது கேரண்டி இல்லை. இப்போ எஃப்டி போட்டிங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் உங்களுக்கு 6% வந்தாலே பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் 6%லேருந்து ஒரு 12%ஓ இல்லை அதுக்கு மேலே வரணும்னா எங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்? அண்ட் எதுலையுமே அந்த மாதிரி எஃப்டியை தவிர நீங்கள் வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக ரிட்டர்ன் வராது. உங்களுக்கு கீழே போகும், மேலே போகும், கீழே போகும். ஸோ ஒரு 7-10 இயர் பீரியடில் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீழே போகிறது மேலே போகிறது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு எந்த இதில் கொடுக்கும், ரெண்டாவது கீழேயும் மேலேயும் போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் நான் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அதில் லேண்டு போடணுமா, கோல்டு போடணுமா, இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணுமா. ஸோ இதை செகண்டு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். தேர்ட் இது ரெண்டுமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் டைம் கொடுக்கணும். நான் இதெல்லாம் போட்டுட்டு 5 வருஷம் தான் போடுறேன்னா எனக்கு பெரிய இம்பாக்ட் வராது. 7 வருஷம் தான் போடுறேன்னா ஓகே, நீங்கள் ஒரு 50 லட்சம் சேர்த்து வச்சிருப்பீங்க, விச் இஸ் குட் இனஃப். பட் உங்களோட அந்த ரியல் கேமே ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குமே. ஏன்னா அதுக்கப்புறம் அது அந்த அமௌண்ட்டும் சேர்த்து உங்களோட சேர்ந்து வேலை செய்யுது. ஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்க, பட் அமௌண்ட்டும் லார்ஜ் ஆனதுனால அதோட இம்பாக்டும் ஜாஸ்தி. ஏன்னா அதே 10% ரிட்டர்ன் நீங்கள் 1 லட்சத்தில் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய், 1 கோடியில் பண்ணிங்கன்னா 10 லட்சம். ஆமாம். ஸோ உங்கள் பேஸ் பில்டாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், உங்கள் பணம் இது பண்ணிங்க. ஸோ இதை நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு டிசிப்ளின்டாக பண்ணுங்கிறதும் இன்னொரு ஹார்ட் டாஸ்க். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 3 லீவர் இருக்குது. உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது, ரெண்டாவது நான் எங்கே போடுறேன், இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் எது எனக்கு, மூணாவது இதை நான் எப்படி 10-15 வருஷத்துக்கு ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சைடில் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சைடில் ரொம்ப சேஃப் ஆப்ஷனில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க ஜென்ரேஷனுக்கு சில ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ரொம்ப சேஃபாக போயிடுவோம். சுத்தமாக ரிஸ்க் எடுக்காமல் லைக் ரொம்ப எனக்கு ரிஸ்கே வேணாம், எனக்கு 5% வந்தால் போதும்னு மொத்தமாக நம்ம பணத்தை தூங்க விட்டுரும். ஸோ ஒன்று பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, மொத்தமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு பணத்தை இழந்துருது, இல்லைனா சுத்தமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது. கரெக்டான ரிஸ்க் எடுத்து எப்படி பண்ணுங்கிறது செகண்ட். இதை அதான் 15 வருஷத்துக்கு நம்ம எப்படி டிசிப்ளின்டாக. ஸோ இது மூணுமே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் இந்த கேமோட ஹோல் ட்ரிக்கே. இந்த கால்குலேட்டட் ரிஸ்க்னு அதை சொல்லுவாங்க. கரெக்ட். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோம்னா சிக்கல் இல்லை. கரெக்ட். சரி சார், இப்போ இந்த 3 பார்ட்டாக நீங்கள் இதை பிரிச்சிட்டிங்க. முதல் பார்ட்டுக்கு வருவோம். இப்போ சேவ் பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி சார், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ ஒரு 25,000 ரூபா சம்பளத்தை எடுத்துக்கோங்க. 25,000 ரூபா சம்பளம் நான் சம்பாதிக்கிறேன்னா நான் எவ்வளோ ரெண்ட்டுக்கு செலவு பண்ணலாம், எவ்வளோ என்னுடைய இஎம்ஐஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், எவ்வளவு அதிகபட்சம் என்னால் இல்லை குறைஞ்சபட்சம் சேவ் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது மணிக்கான ட்ரிக் ஏதாவது இருந்தால் சொல்லித்தாங்களேன். சேவிங்ஸோட பேசிக் தம்பு ரூல் ரொம்ப சிம்பிளுங்க. இது ஆல்மோஸ்ட் குளோபலாக எல்லாருமே எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸும் நமக்கு சொல்லி கொடுத்தது நம்ம யூஸ்வலாக பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சேல்ரி வரும், செலவு பண்ணுவோம், அது போக மிச்சம் என்ன இருக்கோ இருந்தால் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணாலே நமக்கு ஷுவராக இருக்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிடணும். சேல்ரி வந்த டேவே நீங்கள் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிடணும். இப்போ நீங்கள் சொல்கிற அதே ஒருத்தர் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா எனி அமௌண்ட் ஒரு 5,000 தான் அவரால் சேவ் பண்ண முடியுதுன்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக மென்டலாக என்ன இருக்குன்னா, எனக்கு என்ன செலவு வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சிரும். மாத கடைசியில் எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் சேவ் பண்ணுறேன். அது யூஸ்வலாகவே இருக்காது, ஏன்னா ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தம்பு ரூல் என்னென்னா, நீங்கள் அமௌண்ட் வந்த உடனே சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அது போக இருக்கிறது தான் நீங்கள் ஸ்பெண்டிங் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் தம்பு ரூல். பட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நான் பாட்டுக்கு 5,000 ரூபாய் எடுத்துகிட்டு எனக்கு டக்குன்னு அந்த மாதம் ஃபுல்லாக செலவாயிடுச்சாங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் இது பண்ண. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எங்கே செலவு பண்ணுறோங்கிற ஒரு ரஃப் ஒரு நாலேஜ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் வெயிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு நான் மைண்ட் அளவில் யோசிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபஸ்ட்டு நான் போய் மெஷர் பண்ணிடணும். ஓகே, இவ்வளோ எனக்கு வெயிட் இவ்வளோ தான் இருந்துச்சு, இப்போ இந்த நம்பர் இவ்வளோ இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. இல்லைனா நான் சும்மா மைண்ட் அளவில் நான் ஏமாற்றிட்டு இருக்கலாம், ரொம்பலாம் போடல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் என்னென்னா, உங்களுடைய சேலரியை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஒன்று ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், விச் இஸ் உங்களுடைய மந்த்லி ரெண்ட்டு, இன்டர்நெட் பில்லு, ஃபுட்டு காஸ்ட்டு, இல்லை ஊருக்கு நீங்கள் அப்பா அம்மா காசு அனுப்பு, இதெல்லாம் நீங்கள் உலகமே அழிஞ்சாலும் பண்ணி தான் ஆகணும். இதில் நீங்கள் ஒன்றுமே சிக்கனம் பிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 30,000ல் அது ஒரு 15,000மோ 20,000மோ இருக்குன்னா அதை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சேலரி எவ்வளோன்னு பாருங்கள். யூஸ்வலாக 50க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது உங்களால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ விச் மீன்ஸ் லெட்ஸே உங்களுக்கு 70% ஃபிக்ஸட்லேயே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 30 தான் இருக்குது. 30% வச்சுட்டு உங்களுக்கு அன்றாட ஃபிக்ஸடை தவிர எனக்கு ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், வெளியில் ஹோட்டல் போகணும், மூவி பார்க்கணும், ஆர் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதாவது எடுக்கணும். ஸோ இட் வில் பி டைட். ஸோ அப்போ நான் உங்களை பயங்கரமாக சேவ் பண்ணுன்னு சொல்கிறது இம்ப்ராக்டிக்கல். ஸோ லெவல் 1 உங்கள் ஃபிக்ஸட் இதை ஒரு 60-70ல் இருக்குன்னா
ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் சேலரி இங்கே. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் பண்ணுற விச்சவர் நீங்கள் எந்த ஜாப் பண்ணுறீங்களோ அதில் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சு உங்கள் ஸ்கில்லுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா வேறு யாரோட கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணி சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 5-10 இயர்ஸ் வந்து சேலரி ஓரளவுக்கு பேஸ் வந்தால் தான் உங்களால் இது. ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 50% கீழே இருந்தால் லெவல் 1 யூ ஆர் குட் டு கோ. ரெண்டாவது உங்கள் டிஸ்கிரிஷனரின்பாங்க, அதாச்சும் தேவைன்னா நான் பண்ணிக்கலாம், படம் பார்க்குறது இது அது ஒரு 20 to 30க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே 30,000 சம்பாதிக்கிறவருக்கு ஒரு 15,000த்துக்குள்ளே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துச்சு, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் குட் இனஃப். 15,000த்தில் ரொம்ப கஷ்டம்னா அப்போ நீங்கள் சேலரியை தான் ஏற்றி ஆகணும். ரெண்டாவது அதுலேருந்து ஒரு 20%, 30,000க்குனா ஒரு 6,000 ரூபாய். அப்போ வந்து எனக்கு இன்னொரு ஒரு 6,000 ரூபாய் என்னோட படம் பார்க்குறதுக்கோ வெளில போய் சாப்பிட்றதுக்கோ எனக்கு இன்னொரு இது இருக்குது. மிச்சம் 9,000 எனக்கு இருக்குது சேவிங். இல்லை என்னால் 6,000 பண்ண முடியல, 30% தேவைப்படுது, 9,000 பண்ணுறீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு 6,000 ரூபாய் இருக்குது. ஸோ ரஃப் ஒரு மேத்தாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணால் ஃபிக்ஸடாக எவ்வளோ போகுது அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 50% ஃபிக்ஸடாக போகுது, இன்னொரு ஒரு 30% எனக்குன்னு செலவு ஜாலிக்காக செலவு பண்ணுறதுக்கு வேணும். அப்போ எனக்கு 20% சேவ் பண்ணலாம். ஸோ ஃபார் த ஸ்டார்ட் 20% சேவ் பண்ணாதீங்க, ஒரு 10% சேவ் பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஏன்னா நமக்கு ஏதாச்சும் கால்குலேட் பண்ணாமல் விட்டுருப்போம், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு கடிச்சிடும், போய் மாட்டிப்போம். ஸோ சும்மா ஒரு பட் ஐடியா என்னென்னா அது ஒரு மசில் மாதிரி தான். அது எடுத்தோன்னே நீங்கள் ஜிம்முக்கு போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு லைட்டாக வாக் பண்ணுங்கள், அப்புறம் போக போக பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் இப்படி பண்ணால் போதும். ரெண்டாவது இப்போ இதை போய் ட்ராக் பண்ணுறதுலாம் செம்ம கடி, நிறைய ஆப்லாம் இருக்குது, அதில் உட்காந்து நம்ம டெய்லி எவ்வளோ ஸ்பெண்டிங் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் நான் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணல. ஆப்லலாம் நீங்கள் 1 நாள் 2 நாள் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இதில் ஈஸியஸ்ட் ட்ரிக் என்னென்னா நீங்கள் 2 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இப்போ முக்கால்வாசி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறினாலே பழைய கம்பெனி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், புது கம்பெனி ஒரு பேங்க் அக்கௌண்ட். ஸோ என்ன பண்ணுங்கள், மொமெண்ட் உங்கள் சேலரி வந்த உடனே அதுலேருந்து இப்போ எஸ்ஐபி அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இருக்கும். பட் ப்ராட் ஐடியா என்னென்னா அதுலேருந்து ஆட்டோமேட் பண்ணிவிட்டு அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை தூக்கிடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக சொல்கிறேன், 1 லட்சம்னு 30,000 எனக்கு நம்பர்ஸ் கஷ்டமாக இருக்குது. ஸோ 1 lakh நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், 20% சேவ் பண்ணுறீங்க which is 20,000. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 1 lakh வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவிங்ஸ் 20,000 ரூபாய் தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் சொல்கிற இடத்துல போய் பார்க் ஆயிரும். ஸோ பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். ஸோ செகண்ட் சேலரி வந்த ஒரு 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக 80 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க 50,000 ரூபாய் என் ஃபிக்ஸடு, மிச்சம் 30,000 வந்து எனக்கு இதரபதிர செலவுக்குலாம் தேவைப்படும். அந்த 30,000 தூக்கி 2வது பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுங்க. ஸோ நீங்கள் இதரபதிர ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ஜாலிக்காக பண்ணுற எல்லா இதுக்குமே அந்த செகண்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு எனிவே தெரியும். ஸோ மாதம் முடிச்சோடனே நீங்கள் போய் பார்த்துக்கலாம், 50,000 ரூபாய் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இதெல்லாம் தான் என் ஃபிக்ஸடு, எதெல்லாம் போச்சு. அப்போ உங்களுக்கு ஆப்பெல்லாம் தேவையில்லை. மாதம் எண்டில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை நீங்கள் ஒரு 2-3 months பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரஃபாக உங்களுக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடலாம் எந்த இடத்துல உங்களுக்கு தட்டுது. இந்த இது 50% மேலே இருக்குது ஃபிக்ஸட்னா அங்கே ப்ராப்ளம், அப்போ நான் சேலரியை ஏற்றி தான் ஆகணும். இல்லை இது 50க்குள்ளே கொண்டு வந்துட்டேன், பட் இதில் மிச்ச 50யை நான் ஜாலிக்காக செலவு பண்ணிடுறேன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்டில் நீங்கள் படம் பார்க்காம இருக்கலாம். லெட்ஸே 4 படம் பார்க்குறீங்கன்னா ஒரு 2 படம் பார்க்கலாம், இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் எடுக்கலாம், இதை நான் 50%மே செலவு பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, அதில் ஒரு 40 பண்ணி ஒரு 10 சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சேவிங்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்துடும். அண்ட் அதை வந்து இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி விட்டுடலாம். சேலரி வருது, ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் போயிட்டு எனக்கு சேவ் ஆகுது, இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு என்னோட ஜாலிக்காக செலவு பண்ணுற அக்கௌண்ட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா பேங்க்லேயுமே நமக்கு அலோவ் பண்ணுவாங்க செட் பண்ண. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். வெளில போகிறீங்க, ஆப்ஷனல் செலவுனா செகண்ட் டெபிட் கார்டு, மெயின் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னா ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு, அதோட உங்களுக்கு க்ளீனப் ஆயிரும். இதை நம்ம 2-3 monthsனால் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் எடுத்துக்கலாம், எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எப்படி சேவிங்ஸ் ஏற்றுறது அப்படின்னு. அவ்வளோதான், இந்த 3 காம்பனன்ட் தான் இருக்குது உங்களுக்கு. இதுவே ஆகப்பெரும் கஷ்டத்தில் ஒன்றுங்க. ஆத்தாடி இந்த சம்பளம், ஏன்னா சார் தெளிவாகவே நமக்கு தெரிஞ்சிடும், சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அமௌண்ட் இதுக்கு அந்த அமௌண்ட் இதுக்குன்னு ஃபுல்லாக மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரும். இவ்வளோ காசு நமக்கு இருக்குது, அப்போ ரொம்ப நாளாக நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, அதை இந்த காசில் இந்த மாதம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சாலே, சேவ் பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ டிசிப்ளினாக செய்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு மாபெரும் சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகமே இடிஞ்சாலும் நடக்காத விஷயம் அது இளைஞர்கள் மத்தியில். ஆனால் நான் செஞ்சுட்டேன், ஒரு 10,000 ரூபாய் என்னால் மாதம் சேவ் பண்ண முடியுது சார், இல்லை ஒரு 5,000 ரூபாய் முடியுது சார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சார் ஆப்ஷன்ஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி இதுவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தேர்ட் பக்கெட் தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பக்கெட். இங்கே தான் வந்து நீங்கள் அந்த ஒரிஜினலாக நம்ம பேசணும் இல்லையா, காம்பவுண்டிங், அதை எப்படி சார் உருவாக்குறது? அந்த 3வது பக்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படி?